தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் விதமாய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவன் கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தரை ஒரு விசை கூட நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நாம் கடந்த வகுப்பு வரைக்குமாக சர்வாங்க தகன பலியையும் அதனுடைய சத்தியங்களையும் குறித்து சிந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இன்றையிலிருந்து போஜன பலியை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்துல அந்த பகுதியானது நாம் சிந்திக்க இருக்கின்றோம். போஜன பலியை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆங்கிலத்துல இது மீல் ஆஃபரிங் அல்லது மீட் ஆஃபரிங் என்று சொல்லி அழைப்பதுண்டு. முதலாவது இந்த போஜன பலியானது எப்படி கொடுக்கப்படுகிறது, என்னென்ன கொடுக்கப்படுகிறது என்பதான ஒரு மேலோட்டமான தகவல்கள் இந்த 2ஆம் அதிகாரத்தின் வழியாக நாம் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாயிருப்பதாக. அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூபவர்க்கம் போட்டு அதை ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களிடத்தில் உண்டு வருவானாக. அப்பொழுது ஆசாரியர் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபக குறியாக தகனிக்க கடவன். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அந்த போஜன பலியில் நீதியாயிருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். கர்த்தருக்கு இடும் தகன பலிகளில் இது மகா பரிசுத்தமானது. எஸ், நாம சர்வாங்க தகன பலியை நாம் பார்க்கும் பொழுது அந்த சர்வாங்க தகன பலிக்கும் இந்த போஜன பலிக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே மிருகமானது பலி செலுத்தப்படுகிறது. இங்கே இந்த பலியில மிருகம் இல்லை. அங்கே ஒரு உயிரானது கொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இங்கே அந்த மிருகம் கொல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை என்று சொல்லி இங்க நாம பார்க்கின்றோம். அந்த இடத்துல நாம கவனிக்கும் பொழுது முற்றிலுமாக தேவனுக்கு முழுவதும் செலுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் போஜன பலியில ஞாபக குறியாக என்ன செய்யப்படுகிறது, பலிபீடத்துல ஒரு பகுதி மாத்திரம் வைக்கப்படுகிறதாக பார்க்கிறோம். மீதியானது ஆரோனை சேரும் என்பதான நிலையில நாம் கவனிக்கக்கூடியவர்களாக நாம் அங்கே பார்க்கின்றோம். சோ இது சர்வாங்க தகன பலிக்கும் போஜன பலிக்கும் உள்ள வித்தியாசமாக நம்ம பார்க்கின்றோம். இந்த போஜன பலியோட இணைக்கப்படக்கூடிய சில காரியங்கள் நம்ம கவனிக்கும் பொழுது, முதலாவதாக மெல்லிய மாவு இந்த இடத்துல என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இங்க மெல்லிய மாவு என்று சொல்லும் பொழுது எந்த விதமான அதாவது எப்படி சொல்றது, கலப்படம் இல்லாத அல்லது கரடுமுரடான மாவாக இல்லாமல் நன்றாக வடிகட்டப்பட்டதான நிலைமையில மெல்லிய மாவாக என்ன செய்யப்படுகிறது, எடுக்கப்படுகிறது. முக்கியமாக அந்த கோதுமை மணியினுடைய மேல் தோல் முற்றிலுமாக எடுக்கப்பட்டு அந்த நல்ல கோதுமைகளை மாவாக அரைத்து அதை வடிகட்டி பிறகு எடுக்கப்படக்கூடிய மாவு தான் இந்த மெல்லிய மாவு என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த மெல்லிய மாவோடு இன்னும் சில பொருட்களானது சேர்க்கப்படுகிறது. ஒன்று, இதே முதல் வசனத்துல அதன் மேல் எண்ணெய் வார்த்து என்று வாசிக்கிறோம். சோ மெல்லிய மாவோட எண்ணெயானது என்ன செய்யப்படுகிறது, இணைக்கப்படக்கூடியதா இருக்கிறது. மூன்றாவது, தூப வர்க்கம் போட்டு, சோ அங்கே தூப வர்க்கமும் என்ன செய்யப்படுகிறது, இணைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இதோட இங்கே அங்க முடிகிறது. ஆனால் நாம் சரியாய் கவனிப்போம் என்று சொன்னால் 13வது வசனத்துல அங்கே இன்னொரு பொருளும் அங்கே சொல்லப்படுகிறது. 13வது வசனத்துல, நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக என்று இங்க சொல்லப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சோ இப்ப இந்த போஜன பலியில மெல்லிய மாவு படைக்கப்படுகிறது. அந்த மெல்லிய மாவோட எண்ணெய் சேர்க்கப்படுகிறது, தூப வர்க்கம் சேர்க்கப்படுகிறது, உப்பானது என்ன செய்யப்படுகிறது,
சேர்க்கப்பட்டு கொடுக்கிறதாக நாம பார்க்கின்றோம். இது போஜன பலியாய் கொடுக்கப்படக்கூடிய பொருட்களாய் இருக்கிறது. அதே போல என்னென்ன வகையில இந்த போஜன பலிகள் கொடுக்கப்படுகிறது என்றும் இந்த 2ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக நாம் முதல் வசனத்துல வாசித்தது போல மெல்லிய மாவு, இது மாவாக என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் மாவையும் எண்ணெயும் தூபவர்க்கத்தையும் பிசைந்து கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்று ஒரு சிலர் சொல்லுகிறது உண்டு. ஆனால் பெரும்பாலானோர் மாவாக கொடுக்கப்படுகிறது என்று முதல் பகுதியாக இருக்கிறது. அடுத்ததாக 4ஆம் வசனத்திலே நாம் அங்கே வாசிக்கும் பொழுது, நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால், அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட, இது ஒரு வகையில எப்படி சொல்றதுன்னா நெருப்பிலே சுடப்படக்கூடிய ஒரு அப்பமாக இது பார்க்கப்படுகிறது. இப்போ நம்ம வழக்கத்தின்படி இந்த நான் ரொட்டி எல்லாம் சுட்டு கொடுப்பாங்க இல்லையா, தந்தூரி ரொட்டி. சோ அந்த மாதிரி அடுப்பிலே நேரடியாக நெருப்பிலே சுடப்பட்டு என்ன செய்யப்படுகிறது, இந்த அப்பமானது கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இது 2வது வகையாக நாம் அங்கே பார்க்கின்றோம். 3வது 5வது வசனத்துல, நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால், தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால். சோ இது ஆனது ஒரு பேன், ஒரு நாம எப்படி சப்பாத்தி எல்லாம் சுடுறோம் இல்லைங்களா, சோ அந்த மாதிரி சுடக்கூடிய ஒரு பேன்ல, ஒரு தட்டையான சட்டியில என்ன செய்யப்படுகிறது, இது சுடப்பட்டு இந்த அப்பமானது என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இது 3வது வகை. 4வது வகை 7வது வசனத்துல நாம் அங்கே பார்க்கிறோம். 7வது வசனத்துல, நீ படைப்பது பொரிக்கும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால், பொரிக்கும் சட்டியில், இது பூரி எப்படி எண்ணெயில போட்டு உள்ள போட்டு என்ன செய்யறாங்க, சமையல் செய்யறாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன செய்யப்படுகிறது, பொரித்த நிலையிலே இங்கே கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சோ ஒன்று மாவாக கொடுக்கப்படுகிறது, 2வது நெருப்பிலே சுடப்பட்டு கொடுக்கப்படுகிறது, 3வது சட்டியான அந்த தட்டையான சட்டியிலே என்ன செய்ய சுடப்பட்டு கொடுக்கப்படுகிறது, அடுத்தது பொரித்து கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 5வதாக 12ஆம் வசனத்துல நாம பார்க்கும் பொழுது, முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கு என்ன செய்யலாம், செலுத்தலாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சோ முதற்கனிகளை அப்படின்னு சொல்லும் பொழுது விளைந்த பலன்கள், உதாரணத்திற்கு நாம ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல காயின் கொண்டு வந்தான் இல்லைங்களா, தன்னுடைய நிலத்திலே விளைந்த கனிகளை கொண்டு வந்து என்ன செய்தான், அவன் பலி செலுத்தினான், காணிக்கை செலுத்தினான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படக்கூடிய வார்த்தையாக நாம பார்க்கின்றோம். சோ நம்ம கவனிக்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, முதற்கனிகளை, விளைந்தவைகளிலிருந்து முதற்கனிகளாக கொண்டு வந்து கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இதுல சொல்லப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சோ 5 வகைகளிலே போஜன பலிகளை என்ன செய்யலாம், கொண்டு வந்து கொடுக்கலாம் என்று சொல்லி இந்த அதிகாரத்துல சொல்லப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக என்னெல்லாம் சேர்க்க கூடாது என்பதான ஒரு வழியும் இந்த இடத்துல சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. என்ன சேர்க்க கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது 11ஆம் வசனத்துல நாம வாசிக்கிறோம், நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினாலே செய்யப்படாதிருப்பதாக. சோ புளித்ததை என்ன செய்யக்கூடாது, சேர்க்க கூடாது என்பதை இங்கே மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இது ஒன்று. 2வது அதே 11ஆம் வசனத்துல, புளித்த மாவுள்ளதொன்றையும் தேனுள்ளதொன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். தேன் ஒன்றையும், அதாவது தேன் என்ன செய்யக்கூடாது, ஹனி இதுல சேர்க்க கூடாது என்று சொல்லி இங்க சொல்லப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ இந்த தேன் நல்லது கிடையாதா அப்படின்னா, தேன் நல்லதுதான். ஆனா போஜன பலி செலுத்துகிறதற்கு
தேனானது என்ன கிடையாது, தகுதியுள்ளதாக இல்லை என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். ஒருவேளை இது நேரடியான தேன் தானா அப்படின்னா, ஒரு சிலர் வேத பண்டிதர்கள் இது நேரடியான தேன் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. அதே நேரத்துல இந்த டேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, பேரிச்சம்பழம். அந்த பேரிச்சம்பழத்தினாலே வரக்கூடிய அந்த சாறானது அநேக நாட்களாக அதை ஊற வைத்து அதை ஒரு தேன் போன்றதான ஒரு நிலைமையில யூதர்கள் பயன்படுத்துவது உண்டு. சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இந்த தேன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது நேரடியான தேன் அல்ல, தேனீக்களிலிருந்து எடுக்கக்கூடிய தேனாக அல்ல, இந்த பேரிச்சம்பழ சாறினாலே உண்டாகக்கூடிய, அதாவது ஊற வைத்து மக்க வைத்து எடுக்கக்கூடிய ஒரு சாறாக இது இருக்கக்கூடும். சோ அதை என்ன பண்ணக்கூடாது, இந்த போஜன பலியில சேர்க்க கூடாது என்பதான ஒரு கருத்தானது வேத பண்டிதர்கள் சொல்லுகிறது உண்டு. சோ இந்த நிலையில இவைகளை என்ன பண்ணக்கூடாது, சேர்க்க கூடாது என்று சொல்லி இங்க சொல்லப்படக்கூடிய ஒன்றாக நாம் அங்கே பார்க்கின்றோம். சோ இதுதான் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மேலோட்டமான ஒரு ஓவர் வியூவாக இந்த போஜன பலியை குறித்து நாம் அங்கே பார்க்கின்றோம். சரி, சர்வாங்க தகன பலியை குறித்து நாம பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய பலியோட சம்பந்தப்பட்டதான ஒரு நிலையில நாம் அதை பார்த்தோம். சரிங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய சிலுவையின் மரணத்தினுடைய நிழலாக என்ன செய்கிறோம், நாம சர்வாங்க தகன பலியை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் போஜன பலியானது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் மரணத்தை குறித்து நாம் என்ன பண்ண முடியாது, இணைக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல என்ன இல்ல, மரணத்துக்குரிய காரியம், ரத்தம் சிந்தப்படக்கூடிய காரியம் இல்லாததினாலே இந்த போஜன பலியானது இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமான வாழ்க்கையோட ஒப்பிட்டு நாம் என்ன செய்ய முடியும், நாம பார்க்க முடியும். சோ அந்த நிலையில இந்த போஜன பலியானது எப்பேற்பட்ட ஒரு நிலையில நமக்கு பாடமாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கக்கூடியவர்களாக நாம இந்த கொஞ்ச நேரம் நாம் என்ன செய்யலாம், நாம் சிந்திக்கலாம். சரி, முதல் வசனத்தில் இவ்விதமாக நாம் பார்க்கின்றோம், ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாக இருப்பதாக அப்படின்னு நீங்க சொல்லப்படுகிறார். சோ இந்த மெல்லிய மாவு அப்படின்னு சொல்லும் போது நான் ஏற்கனவே சொன்னது போல ஃபைன் ஃப்ளோர், அதாவது நன்றாக வடிகட்டி எடுக்கப்பட்ட ஒரு தெரிந்தெடுக்கப்பட்டதான நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு மாவாக இருக்கிறது என்பதை இங்க நாம கவனிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கையானது எப்படி பரிசுத்தமான ஒரு நிலையில இருக்கிறது என்பதை, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை இந்த போஜன பலியானது என்ன செய்கிறது, நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தை அல்லது பரிசுத்தமான வாழ்க்கையை இந்த போஜன பலி நினைவுபடுத்துகிறது அப்படின்னு சொன்னா, அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையில நாம் வாழ வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனிக்கக்கூடியவர்களாய் நாம் பார்க்கின்றோம். 1 யோவான் எழுதின நிருபத்தில ஒரு வசனத்தை நாம் அங்கே வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்தில எழுதும் போது இங்கே சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் அங்கே பார்க்கின்றோம். 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. எஸ், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் என்ன இல்ல, இருள் இல்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் ஒளியா இருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய பரிபூரணமான பரிசுத்த நிலையை காண்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். சோ அப்படி பரிபூரணமான பரிசுத்த நிலையிலே என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, எவ்வளவேனும் இருள் இல்லை என்பதான அந்த ஸ்டேட்மெண்ட் அப்போஸ்தலனாகிய யோவானிங்க சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முற்றிலும் பரிசுத்தமான நிலையிலே சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது.
இதை ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே ஒரு கேள்வியோடு அதை நிரூபிக்கிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 46வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? சோ இங்க ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? சோ இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பாவம் உண்டென்று ஒருவராலும் என்ன செய்ய முடியல, குற்றப்படுத்த முடியல. ஆண்டவர் 33 வருஷங்கள் வாழ்ந்து கடைசி 3 வருஷங்கள் அவர் வெளிப்படையான ஊழியத்திலே ஜனங்கள் மத்தியில் அவர் சுற்றி திரிந்தார். ஜனங்கள் மத்தியில் அவர் சுற்றி திரிந்த போது அநேகர் அவரை குற்றம் சாட்டும்படியாக, குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக பலர் என்ன செய்தார்கள், அவரை பின்தொடர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒருவராலும் என்ன செய்ய முடியல, அங்கே குற்றம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில அவர் முற்றிலுமாக தன்னுடைய எல்லா காரியத்திலேயும், அவருடைய பார்வையாக இருக்கட்டும், அவருடைய பேச்சாக இருக்கட்டும், பிரியமானவர்களே, அவருடைய ஒவ்வொரு நடக்கையிலேயும் முற்றிலுமான பரிசுத்தத்தை என்ன செய்தார், அவர் காண்பித்தார் என்பதை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனுடைய நிதர்சனமாக இங்கே அவர் கேட்கிற இந்த கேள்வியை நாம் பார்க்கின்றோம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் நிரூபிக்க முடியும்? சோ ஒருவரும் என்ன செய்ய முடியல, நிரூபிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்போ ஆண்டவர் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பது நமக்கு ஒரு மாதிரியான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கையாக இருக்கின்றார். பாருங்க, பேதுரு சொல்லும் போது என்ன சொல்றாரு? பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிங்க, பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. எஸ், இங்கே பேதுரு சொல்றாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும். அந்த வார்த்தை நம்ம கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய முற்றிலுமான பரிசுத்தத்தை நாம் அடைய முடியுமா அப்படின்னா இல்ல. ஆனா நாம வாழ்கிறதற்கான வாழ்க்கையினுடைய மாதிரியை ஆண்டவர் 33 வருஷங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது தம்முடைய நடக்கையில அவர் காண்பித்து சென்றிருக்கிறார். அதனாலதான் இங்க பேதுரு சொல்லும் போது சொல்றாரு, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும். நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பார்த்தாரு, அவர் பேசினாரு, அவர் கேட்டாரு, அவர் புசித்தாரு, அவர் ஜனங்களோட என்ன செய்தாரு, மிங்கிளானாரு, அவர் தொட்டாரு. இது எல்லாமே நடக்கைகளாக இருக்கின்றது. நல்லா கவனிங்க, நாம் பாவம் செய்யும் பொழுதும் எப்படி நம்ம பாவம் செய்யறோம்? இந்த உறுப்புகளிலிருந்து நாம் பாவம் செய்கின்றோம் இல்லையா? நம்முடைய பார்வையில கண்ணார பார்த்து பாவம் செய்கின்றோம். பேச்சுல வாயில பேசி என்ன செய்யறோம்? பாவம் செய்கிறோம். உண்கிறது, குடிக்கிறது, பாவம் செய்கின்றோம். காதுகளிலே கேட்கிறதுனாலே, தவறான காரியங்களை கேட்கிறதுனாலே பாவம் செய்கிறோம். சோ நம்முடைய அவயவங்களிலே, நம்முடைய நடக்கைகளிலே நாம் என்ன செய்கிறோம்? பாவம் செய்கின்றோம். அப்போ நாம் எப்படி அந்த நடக்கைகளிலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு மாதிரியை உண்டு பண்ணி இருக்கின்றார். சோ அவர் மாதிரியை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருந்து அங்க என்ன வாசிக்கின்றோம்? அவர் எப்படி பரிசுத்தமாய் இருந்தாரோ அதே போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நீங்க என்ன செய்யுங்க? எல்லா நடக்கையில நீங்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அங்கே கவனிக்கக்கூடியவர்களாக நாம் பார்க்கிறோம். சோ இது முதலாவது நாம் இந்த போஜன பலியில கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கின்றது. சோ ஆண்டவருடைய பரிசுத்தமான வாழ்க்கையானது இந்த போஜன பலி நமக்கு என்ன செய்கிறது? நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது
நாம் வாழக்கூடிய வாழ்க்கை அங்கே வாசிக்கிறோம். அங்கே 2வது, அவன் அதின் மேல் எண்ணெய் வார்த்து அப்படின்னு வாசிக்கிறோம். அவன் அதின் மேல் என்ன செய்யணும்? எண்ணெய் வார்க்க வேண்டும் என்பதான நிலைமையில அங்கே சொல்லப்படக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. சோ இந்த எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக நம்ம பார்க்கின்றோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையானது யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்க வேண்டும்? ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும். நாம் வாழ்கிற வாழ்க்கையானது ஆவியானவரால என்ன செய்யப்படணும்? நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த போஜன பலியிலே எண்ணெயானது எதற்காக சேர்க்கப்படுகிறது? அந்த மாவானது அந்த அந்த பலிபீடத்தின் மேல் போடப்படும் பொழுது இந்த எண்ணெயினாலே தான் அந்த அக்கினியானது என்ன செய்கிறது? அந்த மாவை சுட்டரிக்க கூடியதாக இருக்கின்றது. அந்த நெருப்பானது மூட்டுகிறதற்கு, அந்த நெருப்பானது சுட்டரிக்கிறதற்கு உதவிகரமாக இருப்பது இந்த எண்ணெய் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். நல்லா கவனிங்க. அப்போ இது எப்படி இருக்கிறது அப்படின்னா, அக்செப்டன்ஸ் இல்லையா, அங்கீகரிக்கப்படுகிறதற்கான ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அப்போ தேவன் நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையை அங்கீகரிப்பதற்கு அல்லது நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு நமக்கு யார் உதவி செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டியவராக இருக்கிறார். சோ பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் நாம் என்ன செய்ய முடியாது? நம்முடைய சொந்த பலத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ முயற்சித்தாலும் அது முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதனால தான் நிருபங்களிலே நம்ம வாசிக்கும் பொழுது நாம் ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம அங்கே பார்க்கிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் நாம வாசிக்கும் பொழுது பாருங்க, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். 16வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். எஸ், மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு, கவனிக்கிறீங்களா? மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்றதுனா என்ன? பிரியமானவர்களே, ஆவியானவர் சொல்லுகிற எந்த காரியத்திற்கும் நாம் ஆம் என்று சொல்ல வேண்டும், சம்மதம் தெரிவிக்க வேண்டும், அவரோட ஒத்து போக வேண்டும். சோ அவரோட ஒத்து போகி நாம் அவரோட ஆம் என்று சொல்லி சம்மதத்தோட நாம் முன்னேறி செல்லும் பொழுது நாம் எதை நிறைவேற்றாமல் இருப்போம்? நாம் மாம்ச இச்சையை என்ன செய்ய மாட்டோம்? நிறைவேற்றாமல் இருப்போம். நிறைவேற்றாமல் நாம் இருக்கக்கூடிய நிலையிலே நாம் இருப்போம். நல்லா கவனிங்க. எந்த தேவனுடைய பிள்ளையாக இருக்கட்டும், அவனுடைய வாழ்க்கையில 2 சுபாவங்கள் இருக்கிறது. ஒன்று மாம்ச சுபாவம், இன்னொன்று ஆவியின் சுபாவம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மாம்ச சுபாவமானது ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன ஆகிறது இல்ல, ஒரு விசுவாசியை விட்டு நீங்குகிறது கிடையாது. நல்லா கவனிங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இந்த மாம்சத்திற்கு அடிமையானவனாக இருக்கின்றான். அந்த மாம்சத்துக்கு உட்பட்டவனாக வாழ்கிறான். மாம்சம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்கிறவனாக இருக்கிறான். அதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நம்முடைய மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, என்ன செய்தோம்? மாம்ச இச்சையின்படி செய்தோம். அது மாத்திரமல்ல, மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்தோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் மாம்சம் சொல்லுகிறதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. அதுதான் ரட்சிக்கப்படுகிறதற்கு முந்தின ஒரு நிலையாக இருந்தது. ஆனா நான் எப்போ ரட்சிக்கப்படுகிறேனோ அந்த அடிமைத்தனமானது நீக்கப்படுகிறது. நம்ம கவனிக்கிறீங்களா? அடிமைத்தனமானது நீங்கப்படுகிறது. இனி நான் மாம்சத்துக்கு என்ன இல்ல, அடிமையானவன் இல்ல. அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அப்ப அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து இப்ப நம்மளை என்ன செய்ய சொல்றாருன்னா, நீங்க ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. அப்ப ஆவியானவர் நமக்குள்ளாக வரும் பொழுது, நாம் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, இப்போ நான்
பிசாசை எதிர்க்கிறதற்கும் மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் இருப்பதற்கும் அங்கே பாவத்தினுடைய காரியங்களை செய்யாமல் இருப்பதற்கும் ஆவியானவர் என்ன பண்றாரு? ஆட்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஆனா ஆட்கொள்ளுகிறதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய வேலை யாரிடத்துல இருக்கு? அது அவரவருடைய கையில் இருக்கிறது. நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பு நான் பாவம் செய்தேன் என்று சொன்னால் அது என்னுடைய அடிமைத்தனத்தின் நிமித்தமாக நான் செய்கிறவனாக இருந்தேன். என்னால செய்யாம இருக்கவே முடியாது. எப்போ? ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பு. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பாவம் செய்கிறேன் என்றால் என்னால முடியாம அல்ல, அது என்னுடைய தெரிந்தெடுப்பாக இருக்கிறது. இட்ஸ் மை சாய்ஸ். பாவம் செய்கிறது என்னுடைய தெரிந்தெடுப்பாக இருக்கிறது. நான் தெரிந்தெடுக்கிறேன். என்னால் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து பாவம் செய்யாம என்னால வாழ முடியும். ஆனா நான் ஒப்பு கொடுக்காமல் மாம்ச இச்சைக்கு கீழ்ப்படுகிறவனாக நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அது என்னுடைய தவறாக இருக்கிறது. அது என்னுடைய பிழையாக இருக்கின்றது. கவனிக்கிறீங்களா? அப்போ அந்த மெல்லிய மாவை எவ்விதமாக அந்த எண்ணெயானது முற்றிலுமாக ஆட்கொள்ளுகிறதோ அதே போல ஆவியானவருடைய ஆளுகையின் கீழாக, ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக நாம் என்ன செய்யணும்? உட்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் இங்க கலாத்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது சொல்றாரு, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீராக. 17ஆம் வசனத்துல இப்ப நம்ம பார்த்த விஷயம் இருக்கு பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல அங்க என்ன வாசிக்கிறோம்? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை, நீங்கள் அப்படின்னா யாரை குறிக்குது? விசுவாசிகளை குறிக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் ஆவிக்குரிய காரியங்களை செய்ய விரும்புகிறோம். விசுவாசி விரும்பி பாவம் செய்கிறது இல்ல. ஒருவேளை அப்படி விரும்பி பாவம் செய்கிறான் அப்படின்னு சொன்னா யோசித்து பாருங்க, உங்களுடைய ரட்சிப்பு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏன்? என்ன காரணம்? ரட்சிக்கப்பட்டவன் பாவத்தை வெறுக்க வேண்டும். பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லவில்லை. நல்லா கவனிங்க. பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லவில்லை. ஆனால் பாவத்தை என்ன செய்கிறதில்லை? விரும்புகிறதில்லை. ஆனா இந்த இடத்துல அவனுடைய விருப்பம் எதின் மேல் இருக்க வேண்டும்? ஆவிக்குரிய காரியத்தில் இருக்க வேண்டும். ஆவியானவர் செய்யும்படியாய் கேட்கிற காரியத்தில அவன் என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டியவனாக இருக்கின்றான். ஆனால் அப்படி செய்யாதபடிக்கு என்ன செய்கிறது? மாம்சமானது ஆவிக்கு விரோதமாக செயல்படுகிறது, விரோதமாய் செயல்படுகிறது. நான் ஆவிக்குரிய காரியங்களை நிறைவேற்றாதபடிக்கு என்னுடைய மாம்சம் எப்பொழுதும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? போராடிக்கிட்டு இருக்கோம். அப்போ நான் என்ன பண்ண வேண்டும்? அதனாலதான் 18வது வசனத்துல சொல்றார் பாருங்க. கலாத்தியர் 5:18 என்ன வாசிக்கிறோம்? ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அதே போல 25வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 25வது வசனம், ஆவியினாலே படைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம் அப்படின்னு சொல்றார். அப்போ பிரியமானவர்களே, நாம் யாரால நடத்தப்பட வேண்டும்? ஆவியானவராலே நாம் நடத்தப்பட வேண்டும். அவராலே நாம் என்ன செய்யணும்? ஆட்கொள்ளப்பட வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். சோ நாம் ஆவியானவராலே கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில ஆவியானவராலே நாம் வழிநடத்தப்படக்கூடியவர்களாக நாம் இருப்போம் அப்படின்னு சொன்னா நாம் மாம்ச இச்சைகளை என்ன செய்ய மாட்டோம்? நாம் நிறைவேற்ற மாட்டோம். மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் நாம் ஆவியானவருடைய காரியங்களை நாம் செய்கிறவர்களாக நாம் இருப்போம் என்பதை இந்த இடத்துல நாம கவனிக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்படுகின்றோம். சோ இந்த காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். இதோட இன்னொரு வார்த்தை கூட நம்ம கவனிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலேயும்
இந்த ஆவியானவருடைய நிறைவை குறித்து அங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியில் நான் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் பொழுது நாம் ஆவியினாலே நிறைந்து அந்த ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ஒப்பனையை நம்ம பார்க்கிறோம். எதிர்மறையான ஒப்பனை என்னது? துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவன் துன்மார்க்கமான மதுபான வெறி கொண்டால் அவன் கட்டுப்பாடோட இருக்க மாட்டான். நான் சொல்றது புரியுதுங்களா? அவனுடைய சுயாதீனத்தில் அவன் இருக்க மாட்டான். அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கு தெரியாது. அவன் எங்க போறான்னு தெரியாது. என்ன செய்யறான்னு தெரியாது. அவன் கண்ணு அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்காது. அவனுடைய நாவு அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்காது. அவனுடைய நடை அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்காது. கவனிக்கிறீங்களா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. ஒருவன் மதுபான வெறி கொண்டவனை போல இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஆவியினாலே நிறைந்து என்ன செய்யணுமா? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன பாடுறீங்கன்னு தெரியணும். அது எப்ப தெரியும்? ஆவியினாலே நிறைந்து நாம பாடும் பொழுது நாம என்ன செய்ய முடியும்? நாம என்ன பாடுறோம்னு நமக்கு தெரியும். நாம என்ன பேசுறோம்னு நமக்கு தெரியும். புத்தி சொல்ல கடவோம். புத்தி சொல்ல கடவோம்னா என்ன அர்த்தம்? நாம பேசுறது என்னன்னு தெரியும். நாம யாரோடு பேசுறோம்னு தெரியும். எதிரே ஒரு தவறு நடக்கிறது, அதை நான் சரி பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்துலதான் புத்தி சொல்லிக் கொள்ளுகிறோம். இப்படி பண்ணாத, இதை செய்யாத, இப்படி பண்ணு, இதை சரி செய்து கொள், இதுதான் புத்தி சொல்லுகிறது. அப்ப ஆவியானவருடைய நிறைவுல, ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுல அன்கண்ட்ரோல் இருக்காது. கண்ட்ரோலான வாழ்க்கை தான் இருக்கும். பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. அப்போ இந்த மெல்லிய மாவோட எண்ணெயை சேர்த்து நாம் அந்த பலிபீடத்திலே போடும் பொழுது அது அக்கினியானது என்ன செய்கிறது? சுட்டெரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி சுட்டெரிக்கும் பொழுது அது தேவனுக்கு என்ன உண்டாகிறது? சுகந்த வாசனையாக உண்டாகிறது. ஓகே, இப்ப சுகந்த வாசனை உண்டாகிறதற்கு அங்கே மூன்றாவதாக இன்னொரு பொருளை கூட அங்க லேவியராகமத்துல இணைக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். என்ன இணைக்கிறாரு பாருங்க. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவா இருப்பதாக அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூபவர்க்கம் போட்டு. நல்லா கவனிங்க. இப்போ இந்த மெல்லிய மாவோட எண்ணெயை இணைத்து எண்ணெயோட தூபவர்க்கத்தையும் இணைக்கும் பொழுது அது சுட்டரிக்கப்படக்கூடிய அந்த நிலையிலே அந்த பலிபீடத்திலிருந்து என்ன புகை வெளியே வரும்? சுகந்த வாசனையினுடைய ஒரு என்ன செய்யும்? நறுமணம் வெளியே வரக்கூடியதாக இருக்கிற. அதத்தான் 2ஆம் வசனத்தினுடைய கடைசியில வாசிக்கிறோம். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். சுகந்த வாசனையாக அர்ப்பணிக்கப்பட வேண்டும், அங்கீகரிக்கப்பட வேண்டும். நல்லா கவனிங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக அர்ப்பணிக்கப்படணும், அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும்? ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும். ஆவியானவருடைய நிறைவான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. இந்த சுகந்த வாசனையானது இன்னொரு காரியத்தோடு கூட ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. எங்க வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் என்ன வாசிக்கிறோம்? அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும்
பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. அங்க வாசிக்கிறோம், பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. அப்போ இந்த தூப வர்க்கம் கர்த்தருடைய சமூகத்திலே போய் அங்க என்ன இருக்கு, அங்க சேகரிக்கப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது, தூப வர்க்கமா இருக்கிறது. அந்த தூப வர்க்கம் என்னன்னு சொல்லி அங்கே ஆவியானவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பரிசுத்தவான்களுடைய ஜெபம். பரிசுத்தவான்களுடைய ஜெபம். நல்லா கவனிங்க, ஜெபத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. சரியா? ஜெபத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் என்ன உண்டு? ஒரு தொடர்பு உண்டு. என்ன? நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சரியாக இல்லாமல் நம்முடைய ஜெபங்கள் என்ன செய்யப்படாது? கர்த்தருடைய சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. அதை யாக்கோபு சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. யாக்கோபு எழுதின நிருபம், யாக்கோபின் நிருபம் அதனுடைய 4ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. முதல் 2 வசனங்கள். யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. 3ஆம் வசனம் கூட வாசிங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நீங்க நல்லா கவனிங்க. முதல் 2 வசனங்களிலே உங்களுக்குள்ள என்ன இருக்கு? யுத்தங்கள் இருக்கு, சண்டைகள் இருக்கு. அது மாத்திரமல்ல, போர் செய்கிற இச்சைகள் இருக்கின்றது. நீங்கள் என்ன செய்றீங்க? கொலை செய்கிறவங்களா இருக்கிறீங்க, பொறாமை உள்ளவங்களா இருக்கிறீங்க. அது மட்டுமல்ல, 4வது வசனத்துல விபச்சாரரே, விபச்சாரிகளேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. சோ ஒருவேளை இது சரீரத்தின்படியான விபச்சாரத்தை பற்றி சொல்லலனாலும் ஆவிக்குரிய நிலைமையில என்ன இருக்கிறாங்க? தேவனை விட்டு தேவனுடைய ஸ்தானத்துல ஏதோ ஒரு காரியங்களை கொண்டு வந்து வைத்த ஒரு வாழ்க்கையை இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இல்லை? தேவன் பிரியப்படுகிற வண்ணமாக இல்லை. தேவன் பிரியப்படுகிற வாழ்க்கை இல்லாததினாலே என்ன நடக்கிறது? நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் அது என்ன செய்யப்படல? கேட்கப்படாமல் இருக்கிறது. அப்போ நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதற்கு எது சரியா இருக்கணும்? நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும். அதான் பிரியமானவர்களே, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டியவர்களாக நாம் இருக்கோம். நாம எப்ப பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நாம் வாழுவோமோ அங்கிருந்து செய்யக்கூடிய நம்முடைய ஜெபங்கள், அங்கிருந்து நம்முடைய செய்யக்கூடிய ஆராதனை, அங்கிருந்து நாம ஏறெடுக்கக்கூடிய எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்படும், அந்த ஆராதனை அங்கீகரிக்கப்படும், நாம் செய்யக்கூடிய ஊழியங்கள் என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நாம் ஆவியானவருடைய கட்டுப்பாடிலே இல்லாமல், ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர்களாக இல்லாமல், தேவனுடைய சமூகத்திலே நாம வந்து என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, என்ன ஆராதனை செய்தாலும் சரி, நாம எப்பேற்பட்ட ஒரு என்ன சொல்றது வெளிப்படையான காரியங்கள் என்ன பண்ணாலும் சரி, அதுல என்ன கிடையாது? ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி நம்ம பார்ப்போம். கர்த்தர் அதை சுகந்த வாசனையாக என்ன செய்யறதில்ல? ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். அப்ப சர்வாங்க தகன பலி ஆண்டவருடைய பலியோட சம்பந்தப்பட்டு இருக்க இந்த போஜன பலியானது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல வாழ்ந்த 33.5 வருஷங்களில் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பரிசுத்த வாழ்க்கை என்ன செய்கிறது? நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் இந்த உலகத்துல நல்லா கவனிங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், அங்கேயும் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவர் 3.5 வருஷங்கள் ஊழியத்திலே வாழ்ந்தார், அங்கேயும் பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார். அநேக பாவிகளோட அவர் இருந்தாரு, ஆனால் பாவம் செய்யாதவராய் இருந்தார். நல்லா கவனிச்சுக்கங்க. அவருக்கு ஒரு பேரே கொடுக்கப்பட்டதுங்க. என்ன பேரு? பாவிகளின் சிநேகிதன் சொல்லி அழைத்தாங்க.
ஆயக்காரரோட புசிக்கிறாரே உங்க எஜமான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவருக்கு நிறைய பெயர்கள் சொல்லப்பட்டதுங்க. ஆனா அவரிலே என்ன இல்ல? பாவம் இல்லை. அவர் பாவம் செய்யவில்லை. அவர் பாவம் அறியவில்லை. அவரிலே பாவம் இல்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை இல்லை. அவருடைய பார்வையிலே பரிசுத்தம் இருந்தது. பிரியமானவர்களே, அவர் பரிசுத்தமான நிலையிலே அவர் வாழ்ந்தார் என்பதை நாம் அங்கே பார்க்கின்றோம். அது நமக்கு மாதிரியான வாழ்க்கை. அதே வாழ்க்கையை தான் யார் வாழ வேண்டும்? நாமளும் என்ன செய்யணும்? வாழ வேண்டியவர்களாக இருக்கும். ஆண்டவர் எப்படி ஒரு பரிசுத்தமான பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரோ, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும்? அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அந்த மாவானது எவ்விதமாக ஒரு மெல்லிய மாவாக, அதாவது ஒரு ஒரு கரடுமுரடான கற்களோ இல்ல பதரோ பல காரியங்கள் அதுல அடங்கி இருக்கும். அது எல்லாவற்றிலிருந்தும் ஜல்லடை பிடித்து எவ்விதமாக ஒரு மெல்லிய மாவானது வெளியே எடுக்கப்படுகிறதோ, அது போன்ற ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? நாம் வாழ வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். பிரியமான சகோதரனே, சகோதரிகளே, ஒரு 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 துவக்கமாக நாம் இதை பார்த்தோம். ஆண்டவர் இந்த போஜன பலியிலே அவருடைய பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கையை என்ன செய்திருக்கிறார்? நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது, இந்த போஜன பலியானது இட் இஸ் a sacrifice of gratitude. நன்றி செலுத்தும்படியான ஒரு நிலையில இந்த பலியானது என்ன செய்யப்படுகிறது? செலுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா அந்த நன்றி பலி என்று சொல்லக்கூடிய நிலைமையில இந்த போஜன பலியை குறித்து அடுத்த வாரத்துல நம்ம என்ன செய்யலாம்? நம்ம சிந்திக்கலாம். சோ இன்றைக்கு ஒரு அறிமுகமாக இந்த போஜன பலியானது ஆண்டவருடைய பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் எப்படி வாழணும்? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு ஆவியானவருடைய நடத்துதலோடு அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலைமையில நம்ம என்ன செய்யணும்? வாழ வேண்டியவர்களா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் சுகந்த வாசனையா என்ன பண்ணுவாரு? புகர்ந்து கொள்ளுவார், ஏற்றுக்கொள்ளுவார் என்பதான ஒரு நிலையில நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். தேவன் தாமே இந்த சிந்தனைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. அப்பேற்பட்ட ஒரு நிலையில கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். இப்பொழுது நம்முடைய சகோதரர் சுப்புராஜ் அவர்கள் ஜெபம் செய்து இந்த வகுப்பை